அது தெரியும் அவன் தான் ஏய் அவன் தான் அன்னைக்கு அவன் தர தயாரா அவன் தொடர்ந்து நம்ம ஐடி கார்டு கேட்கணும். நீ ஐடி கார்டே தரலமா இது சமூக விரோத செயலுக்கு இந்த அரசையும் இந்த சுகாதார ஆணையம் துணை போறணும். முதல் நம்ம என்ன எனக்கு ஐடி இந்த மாதிரி ஊழியர்கள் இப்ப இருக்கிற பல புதிய வயதூர்களை நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மிஷினுக்கு அது என்ன படம் ஏற்ற போகுது யாருக்கு உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனா பல இடத்துல நீங்க ஏற்ற முடியும். நீங்க போய் கேட்க வேண்டியது உங்களுக்கு டிபி இருக்கா கேட்டா யாராவது ஏற்றுவாங்கல்ல. அவன் என்ன சொன்னா டிபி அடுத்த கட்டமாக நம்ம பேசிக்கிறோம். ஒரு 16ஆம் தேதி வாக்கில் முழுமையாக வேலை நிறுத்தத்துக்கு செல்வது என்ற முடிவுக்கு வந்து நாங்க போயிட்டு வந்துடலாம். நாங்க வந்து மக்களை தேடி மருத்துவத்தில இருந்து வந்திருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்துல மொத்தம் 270 பேர் வேலை பார்க்கோம். எங்களுக்கு வந்து தொற்றா நோய் பிரிவு அப்படின்னு சொல்லி தான் எங்களை வேலைக்கு போட்டாங்க. எங்களுக்கு வேலை டைம் வந்து 2 hours தான். 2 மணி நேரம் டைமிங்லாம் அவங்க சொல்லலை. எப்போ வேணாலும் 2 மணி நேரம் நீங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோயா எங்களுக்கு ஆட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே நாங்க ரிப்போர்ட் கொடுக்கணும், வீட்டில் போய் ரிப்போர்ட் போடணும், ஏரியாவுக்கு போய் மாத்திரை கொடுக்கணும், டெய்லி 20 வீடு பார்க்கணும், 10 பேருக்கு ஸ்க்ரீனிங் பார்க்கணும், 10 பேருக்கு மாத்திரை கொடுக்கணும். இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீன். இதுக்கு வந்து பஸ் பேரோ பெட்ரோல் போடவோ காசுலாம் எக்ஸ்ட்ரா கிடையாது. எங்களுக்கு சேலரி வந்து 4500 ரூபாய் தான். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் இன்சென்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்களோட சேலரி. இதுல எங்களுக்கு பெட்ரோலுக்கு பஸ்ஸுக்குலாம் போக எங்களுக்கு கைக்கு கம்மியாக தான் காசு கிடைக்கும். இதுல பேட்டரி போனாலும் அதுக்கு நாங்க தான் போடணும். இப்போ எல்லா நோய்க்கும் கேன்சருக்கு பார்த்தோம், ஹார்ட் பேஷண்ட் பாருங்க, நாங்க ஸ்ட்ரோக் பாருங்க, நாங்க பிசியோதெரபி எல்லா நோய்க்கும் பார்த்து இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி ஜூம் மீட்டிங் போட்டு சொன்னது என்னன்னா, காசு நோய்க்கு வீடு வீடா போய் டெய்லி 3 பேருக்கு ஸ்பூட்டம் கலெக்ட் பண்ணணும். நாங்க பாக்ஸை கொடுத்து ஸ்பூட்டம் சளி கலெக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் பிஹெச்ல கொண்டு நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் 5500 ரூபா சம்பளத்துக்காக அது வந்து தொற்று நோய், எங்களை வந்து தொற்றா நோயின்னு போட்டுட்டு இப்போ தொற்று நோயில போட்டிருக்காங்க. அப்படின்னா எங்களுக்கு அந்த 5500 ரூபாய்க்கு எங்களுக்கு ஏதோ ஒன்று எங்கள் குடும்பத்தில் உள்ள அது வந்து பரவுற நோய். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எங்களுக்கு வந்து சேலரியை பற்றி இதுவரை எதுவுமே அவங்க பேசலை, கூட்டவும் இல்லை. அந்த 5500 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு எந்த காசுமே இம்ப்ரூவ் பண்ணலை. போராட்டம்னு சொல்லி 3 வாட்டி நாங்கள் போராட்டத்துக்கு போயிட்டோம். சென்னைக்கும் போராட்டத்துக்கு போயிருக்கோம், டிடிஎஸ்ல போயிட்டு போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த போராட்டத்தை பற்றி இதுவரை யாருமே பேசலை. எங்களுக்கு சேலரி கூட்டவும் இல்லை, பணி நியமனம் கிடையாது. எங்களை வந்து தன்னார்வலர் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. நாங்கள் கேட்கறது வந்து எங்களை ஊழியரா போடுங்க, எங்களை பெர்மனண்ட் ஆக்குனீங்கன்னா நாங்கள் இந்த அப்படின்னா கூட நாங்கள் காசு நோய் பார்க்க மாட்டோம். காசு நோய்க்குன்னு சொல்லி இருக்காங்க, அவங்க பார்க்கட்டும். எங்களுக்கு எதுக்காக புதுசா நீங்க வேலையை மட்டும்தான் கூட்டுறீங்களே தவிர எங்களுக்கு சம்பளத்தை பத்தி பேசவே மாட்டேங்காங்க. நாங்க இன்னைக்கு வந்தது நாங்க காசு நோய் பார்க்க மாட்டோம், கூட்டம் கலெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். அந்த கோரிக்கையை வந்து மனுவா கொடுக்கறதுக்காக தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 5500 ரூபாய்க்காக எங்களை உயிரை விட நாங்க தயாரா இல்லை. அதான்